திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் கிடைக்குமா என்ற கேள்விகள் தற்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு நேற்று தினம் தூத்துக்குடி அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில்தான் இந்த காலை நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பாக மார்க்கண்டேயன் தரப்பில் வழக்கறிஞர் சரவணன் ஆஜராகி ஒரு அவசர முறையீடு செய்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட மார்க்கண்டேயன் ஜாமீன் கோரிய மனு தொடர்பாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்று வருகிற திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் ஒப்புக்கொண்டிருக்கிறார். திமுக பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் குறித்து விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவதூறாக பேசியதாக தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் கடந்த 20ஆம் தேதி கைது செய்யப்பட்ட மார்க்கண்டேயன் நீதிமன்ற உத்தரவின்படி பாளையங்கோட்டத்தில் சிறைக்கப்பட்டார். இந்நிலையில் தமக்கு ஜாமீன் கோரி மார்க்கண்டேயன் தூத்துக்குடி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நேற்றைய தினம் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த உத்தரவை தான் தற்போது மார்க்கண்டேயன் உயர்நீதிமன்றத்தில் அவசர செய்யப்பட்டது. இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என மார்க்கண்டேயன் தரப்பில் முறையீடானது செய்யப்பட்டது. இந்த முறையீடை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் மார்க்கண்டேயன் ஜாமீன் மனு மீது வருகிற திங்கட்கிழமை முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். அஸ்வினி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.